கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க. இந்த முறை வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பா விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? சீமானனுடைய வேட்பாளர் தான் நான். சரியா? இந்த சின்ன விவசாய சனத்துக்கு உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. அதை தரம் இதை தரம்பாங்க, நம்பாதீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எந்த கூட்டம் போட்டாலும் வருவோம். பாருங்க, பேர பிள்ளைங்க இருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட படிச்சு. எனக்கு வந்துமா, நான் இங்க பாருங்க, தமிழ்நாடு உங்களுக்கு ஏதாவது போராட்டம், மக்கள் போராட்டம் நான் போயிடுவேன். சீமானனை கூப்பிட்டாங்க, சீமானனை தலைமையில் போராட்டம் நான் போயிடுவேன். நான் பிறந்தது நாட்டிலும் எங்கள் அப்பா பேங்க் மேனேஜர், ஊரெல்லாம் போய் வேலை பார்ப்பாரு. எனக்கு இந்த ஊர் தான் அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த ஊர் மக்கள் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருங்க. இங்கே வந்து வேட்பாளர் போராட்டம் வாய்ப்பு கொடுங்க. நமக்கு வேற வேலையும் இல்லை. மக்கள் பெரிய பிரச்சனை தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. இருக்கிற ஏரி குளத்தில் தூள் வாரி கரையை பலப்படுத்தி குடிக்க தண்ணி, சோறாக்க தண்ணி. அதான் என்னோட முதல் வேலை. செய்யறதுக்கு நான் காத்திருக்கேன். 3 மாதமா வராதுமா. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கொள்ளிடத்துலேருந்து தண்ணி கொண்டு வரங்கிறாங்க. அது எங்க இருக்கு? பக்கத்து மாவட்டத்தில் இருக்கு. அவன் எப்படி நம்ம கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? ஒரு மாவட்ட ஆட்சியர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அவன் முதல் பங்கு எங்க போகும்? அங்கதான் போகும். அவன் கடைசி பங்கு வருது. எப்படி வரும்? வராது. இப்ப இங்க இருக்குன்னா அணக்கூடியனா நேர பாத்தீங்களா? சரி சரி சரி. அந்தந்த ஊருக்கான தண்ணி அந்தந்த ஊர்ல இருக்கணும். என் வீட்டுல கல்யாணம் விசேஷம், மோட்டரை போடுறானா மோட்டர் போடணும், தண்ணி வரணும் என் வீட்டுக்கு. அது கொண்டு வரணும். அதுக்குதான் நான் போராடிட்டு இருக்கேன். ஒரு வாய்ப்புக்கு. சரியா? அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரேன். நான் தான் போட்டிடுறேன் இந்த முறை எம்எல்ஏக்கு. விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? இதான் சின்ன விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? அக்கா வணக்கம். அண்ணா வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். விவசாய சனத்துக்கு போட்டிடுறேன். வாய்ப்பு கொடுங்க. காலுக்கு என்னாச்சு? நெய்தல் படை. சரி சரி சரி. படிச்சு பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த முறை மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? ஐயா தெய்வமே. ஐயா விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. திமுக போதும், அதிமுக போதும். உங்க வாழ்க்கையில நான் உங்களுக்கு வாக்கு போட்டது போதும். விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. புடிங்க. அண்ணா வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரேன். நான் தான் இந்த மாதிரி போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பா விவசாய சனத்துல வாக்களிங்க. சரிங்களா? படிச்சு பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அண்ணா வணக்கம். அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரேன். நான் தான் இந்த முறை எம்எல்ஏ போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு 60 வருஷமா வாய்ப்பு கொடுத்தாச்சு. இந்த சனம் நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. மக்களுக்கு இனியா ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். விவசாய சனத்துக்கு வாக்களி. சரிங்களா? ஆடு ஆடு ஆடு. தங்கச்சி விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. அண்ணா விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? 10 மணி வரைக்கும் கேட்கலாம். 10 மணி வரைக்கும் கேட்கலாம். 10 மணி வரைக்கும் வரலாம். அக்கா வணக்கம். நான் தான் இந்த மாதிரி போட்டிடுறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து எம்எல்ஏ போட்டிடுறேன். விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? திமுக போதும், அதிமுக போதும். ஊழல் போதும், லஞ்சம் போதும். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா? விவசாய சனத்துக்கு வாக்களிங்க.
அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிருந்து வரேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்குறீங்க, சரிங்களா? ரைட். பாட்டிமா விவசாய சின்னத்துக்கு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். அக்கா வணக்கம். தங்கச்சி வணக்கம்டா. இந்த முறை நான் தான் போட்டிடுறேன். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. எல்லாத்தையும் சரி செய்வோம். குடிக்கிற தண்ணியில இருந்து குடியிருக்கிறதுக்கு பட்டா வீடு வரைக்கும் எல்லாத்தையும் சரி செய்வோம். வாய்ப்பு கொடுங்க. அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நிறைய முறை வாய்ப்பு கொடுத்துருங்க. திமுக அதிமுக வாய்ப்பு கொடுத்தாச்சு. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம், சரிங்களா பாட்டி? விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். இதான் சின்னம், இதுலதான் போட்டிடுறேன். உங்க மகளா வாக்கு போடுங்க, எம்எல்ஏ ஆக்குங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் விருப்பப்படுறேன். வாய்ப்பு கொடுங்க தம்பி. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களை மாறி கேளுங்க. உங்க தங்கச்சி வந்திருக்காங்க, வாங்க வாங்க. அக்கா உங்க தங்கச்சி வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, உங்க வீட்டு பிள்ளை வந்திருக்காங்க, பெரிய வாங்க. தீபாவளி தங்கச்சி வந்திருக்காங்க. இங்க நீங்க டிவியில பாத்துருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துருக்கீங்க, யூடியூப்ல பாத்துருக்கீங்க, இந்த நேர்ல பாருங்க, நேர்ல பாருங்க. வாங்க வாங்க அக்கா, பெரியமா சொல்லு வாங்க வாங்க அக்கா பிள்ளை வாங்க. ஆமா 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 வாங்கம்மா. வந்து வாங்க கொண்டு உங்க பேரன்பு கற்றுக்கொண்டு அதனால திராவிட கட்சியில் தாராவிச்சு நம்ம பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆள் அப்பாவாரிலும் சித்தப்பாவாரிலும் பெரியப்பாவாரிலும் மாமனாரிலும் மொத்தனாரிலும் குறிப்பிட்டு என்ன சேவை பண்றாங்க. நம்ம ஒரு குண்டவே பேர் வரீங்க. ஆனா நம்மளுக்கு அது ஆயிரத்துக்கு வந்தாலும் கொடுத்து மாற்றம் பண்ணி இந்த திராவிட குடும்பம் திமுக குடும்பம் சாலை குடும்பத்தை நல்லா வாழ வைக்குது. தாராள அளவை நடத்தி நம்ம குடும்ப வச்சு தாய் எடுக்குது எதை செய்யறாங்க சாலை குடும்பம் செய்யுது. நம்ம என்ன பண்றது? ஒரு மாற்று அந்த குடும்பத்தை தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்க விவசாயிகளுக்கு ஓட்டு போடுங்க. காப்பிய சீனாவின் காப்பிய விரட்டி திமுக குடும்பத்தை அடிப்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு முறை வாய்ப்பளிங்க. அந்த சீனாவும் தங்க அந்த வாங்க அக்கா அந்த கண்ணையே இருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளை வந்துருக்காங்க. சீனாவை கண்டிப்பாங்க, காப்பியா இருக்காங்க. அக்கா அண்ணா வாங்க வாங்க. சீமானதை கட்டி காப்பியா வாங்க. சீமானதை கட்டி காப்பியா வந்துருக்காங்க. தம்பி போதாப்பா ஆசிண்டு போங்கப்பா. சீமானதை கட்டி காப்பியா வந்துருக்காங்க. உங்களெல்லாம் போக நாம் தமிழர் கட்சி வென்றால் இந்த ரயில்வே மேம்பாலம் உடனே அமைத்து தரப்படும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்த ரயில்வே மேம்பாலம் அமைத்து கொடுக்கிறது இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ரயில்வே மேலாளரை சந்தித்து நாகையில் சந்தித்து இது பற்றிய மனு கொடுக்க போறார் எமது வெற்றி வேட்பாளர் மு கார்த்திகா அவர்கள். பாருங்க, இந்த பகுதியில் ஆக்சிடென்ட்ல கரிதான் ஒண்ணு வந்து இந்த நிற்குது பாருங்க, அதானிக்கு போற ட்ரெயின். இது ஒரு பக்கம் கரியை கொட்டிட்டு போகுது, நீட்டுக்கு கொட்டிட்டு போகுது. எப்படியா நாசமா போங்க அப்படின்னு மாதிரி அந்த உள்ள தென்னை மரங்கள், இங்க உள்ள மரங்கள் மற்ற மரங்கள் கண்ணங்கருன்னு கருப்பா இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒழுங்கா கட்டாம மேற்கொள்ள மூடாம இருக்குது. இந்த ரயில் தான் ஸ்டாச்சு. அது மட்டுமா, இந்த அளவு ஒரு ஃபேக்டரி இருக்கு, இந்த புகை போயிட்டு இருக்கு. அதுல இருந்து கறி கிட்டத்தட்ட சுத்து ஓட்டான 3 கிலோமீட்டருக்கு வெறும் கரியா இருக்கு. சத்த நேரம் இருந்தீங்கன்னா நம்ம உடம்பே கரியாயிடும். இப்ப எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பகுதி மக்களா பாருங்க, இந்த பாருங்க கோயிலாம் பாருங்க வெறும் கரியா இருக்கு. எப்படி இங்க வந்து வாழ முடியும்? சுவாசம் எப்படி நல்ல சுவாசமா இருக்கும், நல்ல காற்று எப்படி இருக்கும்? சீமானின் அன்பு தங்கை கார்த்திகா இதோ உங்கள் சின்ன விவசாயி சீமானின் தங்கை கார்த்திகா கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், போன நாடாளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி கலங்கடிச்சாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி ஓடின தவிர வேற ஒண்ணுமே இல்லை.
அந்த மாதிரி வெற்றி வேட்பாளர் கார்த்திகா, சீமானின் தங்கை, ஆமா, ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரப்படும், தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு தங்குதடையின்றி உடனே பள்ளிக்கு செல்ல இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரப்படும். அப்பா அம்மாட சொல்லுங்கம்மா, செல்ல குழந்தைகளே, அப்பா அம்மாட சொல்லுங்க. ஆட்சியாளர் அண்ணனே, நீங்க ஒரு மணி நேரம் நின்று போனோம், ரயில்வே மேம்பாலம் கட்டி தருவோம். அம்மா, தங்கச்சி, பாப்பா, எல்லாம் அப்பா அம்மாட சொல்லுங்க. விவசாயி சின்ன கார்த்திகா, நாம் தம்பி அண்ணா கார்த்திகா இருக்காங்க, கையை கட்டி போங்க. அப்படி அவ்வளவுதான். அன்பா அந்த தாய் தமிழ் சொந்தங்களே.